பெற்றோர்களே, கைபேசியை தவிர்த்து உங்கள் குழந்தைகளிடமும் விளையாடுங்கள். சர்வதேச தனியார் பள்ளி 1ஆம் ஆண்டில் மாணவிகள் பெற்றோர்களுக்கு வேண்டுகோள். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய சிறுங்குன்றம் கிராமத்தில் சிக்ஷா சர்வதேச பள்ளியில் 1ஆம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு முனிசிபல் கோர்ட் நீதிபதி மஞ்சுளா எம்எல் மற்றும் சென்னை வேப்பேரி காவல் ஆய்வாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களுடன் பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பள்ளியின் தலைவர் ரஞ்சித், சர்வதேச பள்ளியில் அனைத்து விதமான நவீன வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகளுடன் விளையாடுவதற்கு ஏதுவாக நவீன உபகரணங்கள் நவீன தொழில்நுட்பத்தின் வசதியோடு செய்து கொடுத்துள்ளோம் என்றும், சர்வதேச பள்ளியில் ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் பயில்கிறார்கள். மேலும் மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க எங்களது சிக்ஷா குழுமம் தயாராகி வருகிறது. எங்களது இலக்கு தரமான உலகத்தரம் வாய்ந்த கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதே என்றார். நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர், ஆசிரிய பெருமக்கள் உட்பட மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இது அற்புதம் அம்மா. ஆன்லைன் எஜுகேஷன் இன்டர்ன்ஷிப் மாதிரி நிறைய இருக்கு. இதன் மூலம் வாய்ப்புகளை பெறுவேன் அம்மா. மிக்க மகிழ்ச்சி தரும். இந்த வயதிலேயே நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கும் தொழில் சார்ந்த படிப்புகளை பற்றி அறிந்து வைத்துள்ளாயே. தகவல் தொழில்நுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிறைய செய்திகளை சேகரித்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை போன்ற மாணவர்களுக்கு நீ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். கைபேசியை முறையாக பயன்படுத்த வேண்டும். நல்வழியில் முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆமாம், நல்வழியில் முறையாக பயன்படுத்த வேண்டும். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் கைபேசியை கொஞ்சம் தொலைவில் வைத்துவிட்டு பிள்ளைகளுக்காக அவர்கள் அருகில் வந்தால் அவர்கள் வாழ்க்கை இனிமையாக அமையும். நன்றி. Present the award of position holder. The class topper, the grade 2 goes to Vinmit. In inter-code competition goes to English goes to M. Danyashri from Pachandar. The first position in storytelling competition goes to M. Danyashri. First position goes to M. Madhusri. Essay competition in Tamil. First position goes to M. Madhusri. And essay competition in English. First position goes to M. Madhusri.
Which competition award for all the hard work she has put on throughout the year. Shine like a star, Roslyn. Congratulations. And the student of the year 2020 class. She is the spirit crop of the year summary. Congratulations. I request of Honorable Principal Ma'am to come over and present the award for admission and best teacher. Congratulations on reaching such a significant milestone, ma'am. You have earned every bit of இது சிக்ஷா குழுமத்தின் 6வது யூனிட். முதல் யூனிட் சென்னையில் சிக்ஷா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து 1992 ஆரம்பித்தோம். இப்போ அது 31 வருஷம் முடிவடைஞ்சது. அடுத்து சிக்ஷா பப்ளிக் ஸ்கூல்னு குரோம்பேட்டில் இருக்குது. அது ரொம்ப மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. சிக்ஷா மெட்ரிகுலேஷன் பப்ளிக் ஸ்கூல். எல்லா கிளாஸ் ரூம்ஸையும் ஏர் கண்டிஷன், எல்லா கிளாஸ் ரூம் சிசிடிவி, எல்லா கிளாஸ் ரூம்லேயும் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது. இந்த கிண்டர் கார்டன்ஸோட பேரண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டில் இருந்தபடி அவங்க சில்ட்ரனை பார்க்க முடியும், லைவாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கூட டைப் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5வது ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்குலாம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டே கிடைக்கும். அப்புறம் பாரதாஸ் யூனிவர்சிட்டி கூட டைப் வச்சுருக்கோம். 5th ஸ்டாண்டர்ட்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாரதாஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதாவது ஸ்கூலில் படிக்கும் போதே யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய ஒரே ஸ்கூல் சிக்ஷா தான். அதே மாதிரி அதே ஃபெசிலிட்டிஸ் இங்கே சிக்ஷா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையும் கிடைக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். டிஜிட்டல் லைப்ரரி, ஒன் ஆஃப் த ஃபியூ ஸ்கூல்ஸ் டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது. அப்புறம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன், இந்த ஸ்கூலில் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் ஆயிரும். இந்த குரோம்பேட் தாம்பரம் ஏரியாவில் இருக்க ஒரே ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் ஸ்கூல் சிக்ஷா பப்ளிக் ஸ்கூல் தான். மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போது இந்த இன்ஜினியரிங் காலேஜும் இப்போது டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். அது பேர் சிக்ஷா இன்டர்நேஷ்னல் சிக்ஷா இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லி சிக்ஷா இதே கேம்பஸில் இருக்குது. அதே மாதிரி இதுவும் ஒரு பெரிய பில்டிங், ஒரு மாடர்ன் பில்டிங் இப்போ நெக்ஸ்ட் இயர் இதை இந்த சிக்ஷா இன்டர்நேஷ்னல் கட்டி இந்த ஏரியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸாக ஆக்கிடும். அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வேணும். ரொம்ப நன்றி. நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்ஸு, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது. அதாவது இப்போ படிக்கிற எந்த சிக்ஷா இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணாலும் அவங்க குழந்தைக்கெல்லாம் 50% ஸ்காலர்ஷிப் தரோம். அதுக்கப்புறம் எந்த டீச்சராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 10% ஸ்காலர்ஷிப் தரோம். போலீஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 10%, போலீஸ் ஆர்மி அந்த டியூட்டியில் சப்போஸ் அவங்க இறந்து போக வேண்டியதுன்னா அவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் தரோம். அப்புறம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டுக்கு 25% ஸ்காலர்ஷிப், செகண்ட் ரேங்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட் 10% ஸ்காலர்ஷிப், அப்படி நிறைய ஸ்காலர்ஷிப் வச்சுருக்கோம். இது தவிர யாராவது பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம், எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் திடீர்னு ஏற்பட்டாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கேஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப். அதாவது சிக்ஷாவுடைய அப்ஜெக்டிவே டு பிரிங் எஜுகேஷன் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். அதை உலக தரம் வாங்கிய கல்வி அதை அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் கொடுக்குறோம். அதுதான் சிக்ஷாவுடைய அப்ஜெக்டிவ். இந்த நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சேர் டேபிள் எல்லாமே இம்போர்ட்டடு. ஒன்றில் கூட ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது, எல்லாம் ரவுண்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ளே ஐட்டம்ஸும் எல்லாம் இம்போர்ட் பண்ணது. நீங்கள் கண்ணுனாலே பார்த்தீங்க எல்லா குழந்தைங்களும் எவ்வளோ ரசித்து விளையாடுறாங்கன்ட்டு. ஸோ அந்த சில்ட்ரன் எஜுகேஷன் தவிர மீதி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே, என் பேர் ரஞ்சித். நான் இதுக்கு முன்னால் அதாவது ஐஐடி மெட்ராஸில் பிடெக் முடிச்சுட்டு ஐஎம் கல்கட்டாவில் MBA முடிச்சுட்டு இதுக்கு முன்னால் HCL டெக்னாலஜிஸ் கம்பெனியோட பிரசிடென்ட் அண்ட் CEO இருந்தேன். அந்த HCL டெக்னாலஜிஸ் குளோபல், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், குளோபல் கம்பெனி 26 நாடுகளில் ஆப்ரேட் பண்ணிருக்கு. அதோட பிரசிடென்ட் CEO இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் பாண்டிச்சேரியில் சொந்தமாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 95 to 99 பாண்டிச்சேரி சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பிரசிடென்ட்டாக இருந்தேன். இப்போ அந்த எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லி நிறைய எஜுகேஷன்,
அஃபோர்டபுள் எஜுகேஷன் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் எங்கள் ஒரு எய்ம். நான் தான் அந்த குரூப்போட சேர்மன்.